முகம் நோக்கி மைந்தன் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக உபாகமம் 27ஆம் அதிகாரம் 17வது வசனம். அயலான் எல்லைக்கல்லை ஒற்றி போடுகிறவன் சாபத்துக்குரியவன், எனவே ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்பார்கள். குருடனை வழிதப்பி போகச் செய்கிறவன் சாபத்துக்குரியவன், எனவே ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்பார்கள். அன்புக்குரிய இறை மக்களே, இஸ்ரவேல் மக்களிடத்தில் கட்டளையாக போதிக்கும்படி மோசே மூலமாக கடவுள் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ உன் அயலானை, ஒரு நல்ல மெய்ப்பன் நல்ல தலைவனாக அவன் இருக்க முடியும். அதை மோசே வழியாக இன்றைக்கு நாம் இந்த திருமொழிகள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இதைத்தான் ஆதியாகமம் இந்த உபாகம் நூலில் அருமையாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் போதிக்கிற ஒரு கட்டளை. நல்ல மெய்ப்பன் நல்ல தலைவனாக இருக்கிறான். இன்றைக்கு தலைமைத்துவம் என்பது தரிகட்டு போயிருக்கிறது. தலைமைத்துவம் என்பது பணத்தாலும் பொருளாலும் உறவாலும் இனத்தாலும் விலை கொடுத்து வாங்கப்படுகிற ஒரு தலைமைத்துவம். தலைமைத்துவம் என்பது பணம் கொடுத்து பெறுவது தலைமைத்துவம் கிடையாது. அது உண்மையும் நீதியோடு செயல்படுகிறவர்களுக்குத்தான் அது தலைமைத்துவம், உண்மையான தலைமைத்துவம். அதுதான் நிலைத்து நிற்கும். மன்னன் ஒருவன் ஒரு நாள் வேட்டையாட செல்கிறான். அப்பொழுது அமைச்சர்களை கூப்பிட்டு, இன்று மழை வருமா வராதா என்று கேட்கிறான். அந்த அமைச்சர் ஒருவர் சொல்கிறார், கண்டிப்பாக இன்று மழையே வராது. ஆகவே அந்த மழை வருகின்ற அறிகுறியே கிடையாது என்று சொல்லி அமைச்சர் சொன்ன உடனே இவர் தைரியமாக வேட்டையாட வாகனத்திலே செல்கிறார். செல்லும் பொழுது வழியிலே ஒரு வழிப்போக்கன் ஒருவன் வருகிறான். அவன் ஐயா, மழை வரும்போல் தெரிகிறது, நீங்கள் ஏன் காட்டுக்கு செல்கிறீர்கள் என்று சொல்லி அரசனை பார்த்து மன்னனை பார்த்து சொல்கிறான். அவன் சொல்வதை கேட்டுவிட்டு கடந்து போய் வேட்டைக்கு செல்கிறான். வேட்டையாடுகிறான். வேட்டையாடும் பொழுது மழை திடீரென்று பயங்கரமான மழை, இடியுடன் கூடிய மழை மன்னன் அந்த மழையிலே நனைந்து விட்டான். நனைந்து விட்டு திரும்ப வேட்டையாடி வரும்பொழுது அந்த வழிப்போக்கனை வழியிலே சந்திக்கிறார். உனக்கு மட்டும் எப்படி மழை வரும் என்று சொல்லி தெரியும், நீ என்ன சொல்கிறாய்? அது ஒன்றுமில்லையா, நான் வைத்திருக்கிற என்னுடைய கழுதை மழை வரும் பொழுது அது தன்னுடைய காதுகள் இரண்டையும் புடைக்க உரைப்பாக நீட்டிக்கொண்டு நிற்கும் காதுகளை, அதுதான் மழை வருவதற்கான அறிகுறி என்று சொல்லி கேட்டுவிட்டு சொன்ன வார்த்தைகளை கேட்டு மன்னன் கடந்து போய் அரண்மனைக்கு போய் அந்த அமைச்சரை அழைத்து, இனிமேல் நீ இந்த அமைச்சர் பதவியில் இருக்க வேண்டாம், அந்த வழிப்போக்கன், நான் சந்தித்த வழிப்போக்கன் இத்தனாவது தெருவில் இருக்கிறான், அவனிடத்தில் இருக்கிற கழுதையை அழைத்து வா, அது எனக்கு ஆலோசனை கொடுக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்குரிய தலைமைத்துவம் இப்படித்தான் இருக்கிறது. பிறர் சொல்வதை கேட்டு செயல்படுகிற ஒரு தலைமைத்துவம். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, ஆனால் அந்த வழிப்போக்கன் மன்னனுக்கு நல்லது செய்வார், இந்த நாட்டை காக்கின்ற மன்னன், இவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இந்த வழிப்போக்கன் அவன் ஒருவேளை அந்த நாட்டிலே ஒரு தரம் குறைந்த ஒரு மனிதனாக, ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாக, தாழ்ந்த நிலையிலே இருக்கிற ஒரு வழிப்போக்கனாக காணப்படுகிறான். அவனிடத்தில் தான் உண்மை இருக்கிறது என்பதை அந்த அரசன் கண்டுகொள்கிறான். ஆனால் படித்து அறிஞர் பதவியிலே, அமைச்சர் பதவியிலே இருக்கின்ற அந்த அமைச்சர்களுக்கு இந்த பட்டறிவும் கிடையாது, அனுபவ அறிவும் கிடையாது என்பதை இந்த கதை நமக்கு அழகாக வலியுறுத்துகிறது. ஆகவே இன்றைக்கு தலைமைத்துவம் கெடுகின்ற இந்த நிலை, அதனால தான் ஏழைகளுடைய சொத்தை அபகரிப்பதற்கு அநேக தலைமைத்துவங்கள் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறது.
பிறருக்கு கிடைக்க வேண்டிய உண்மைகளை, நன்மைகளை, உதவிகளை இன்றைக்கு தலைமைத்துவம் பறித்து அதிலே லாபம் பார்க்கின்ற ஒரு எண்ணம். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு தலைமைத்துவம் என்பது எவ்வாறு உன்னிலே எண்ணிலே இருக்கிறது? இன்றைக்கு நான் ஒரு சாதாரண குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறேன், ஒரு சாதாரண வியாபார ஸ்தலத்தின் தலைவனாக இருக்கிறேன் சொன்னால் என்னுடைய தலைமைத்துவம் இல்லாதவருக்கு என்னிடத்திலிருந்து எடுத்து கொடுக்கிற ஒரு குணம், நற்பண்பு வேண்டும். அப்படிப்பட்ட பண்பை இன்றைக்கு நாம் பெற்று வாழ இந்த அருமையான திருமொழிகள் நமக்கு வலியுறுத்துகிறது. ஏழைகளை, அவருடைய எல்லைகளை நாம் பறிக்க நினைக்கும் பொழுது நாம் சபிக்கப்பட்ட தலைமைத்துவம். அதற்கு ஜனங்கள் ஆமேன் என்று சொல்வார்கள். குருடர்களை வழிதப்பி போகச் செய். இன்றைக்கு குருடர்கள் சொல்லும் பொழுது இன்றைக்கு சாதாரண அந்த ஃபிசிக்கலி சரீரப்பிரகாரமான குருடர்கள் அல்ல, மனதாலும் எண்ணத்தாலும் சிந்தையாலும் கருத்தியல்களினாலும் இன்றைக்கு குருட்டுத்தனமாக பேசுகிற குருடர்கள், அவர்களைத்தான் இங்கு ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். அந்த குருடர்களை வழிதப்பி அவர்கள் சொல்வதை கேட்டு, அந்த மன்னன் சொல்வதைப் போல அவர் சொல்வதை கேட்டு போனதினால்தான் அவனுடைய வழிகள் தாறுமாறாக இருக்கிறது. அமைச்சரை கூப்பிட்டு கேட்டதினால்தான் அவனுடைய வழி அவன் மலையிலே நனையக்கூடிய ஒரு சூழல் வந்துவிட்டது. ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, இந்த தலைமைத்துவம் இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையிலே எப்படி பார்க்கப்படுகிறது சொன்னால், ஏழைகளை நாம் பறித்து போடுகிறவர்களாக, பிடுங்கி எறிகிறவர்களாக இல்லாதபடி ஏழைகளுக்கான உதவிகளை, நம்மாலான உதவிகளை செய்கின்றவர்களாக, அவர்களை சாபத்துக்குரியவர்களாக நாம் மாற்றாதபடி அவர்களை ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக மாற்ற இன்றைக்கு இந்த தலைமைத்துவத்தின் திருமொழிகள் நம்மை அழைக்கிறது. கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் போதுமானவராக இருந்து எங்களுக்கு நல்ல உதவிகளை, நன்மைகளை செய்யும்படி இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.